प्राइम मिनिस्टर साहब, आपका असेसमेंट क्या है? अभी तक 3 फेसेस हो गया, तो व्हाट डू यू हैव टू से अबाउट दैट? 3 கட்டங்களுடைய தேர்தல். சில பேர் வாக்கு எண்ணிக்கையில சிக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் இந்த தேர்தல்ல அரித்மெட்டிக்கை விட கெமிஸ்ட்ரி அதிகமா பார்க்கிறேன். அப்புறம் இந்த கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா இது விளைவு சொல்லும். முதல் கட்டத்துல நான் சொன்னேன், எதிர்க்கட்சி கிளியர் ஆயிடுச்சுன்னு. 2வது கட்டத்துக்கு அப்புறம் நான் சொன்னேன், இப்ப அது கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு. இப்ப நான் 3வது கட்டத்துல என்ன சொல்றேன்னா, அது அஸ்தமிச்சிடுச்சுன்னு. அப்புறம் பொது மக்கள் பாரதிய ஜனதா பார்ட்டி மேல நம்பிக்கையோட இருக்காங்க. இத நான் இந்த 3 கட்டங்கள்லையும் பார்த்தேன். 3 கட்டங்களோட தேர்தல்ல எத்தனையோ ரேலிகள் பண்ண வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. எத்தனையோ ரோட் ஷோ பண்ற வாய்ப்பும் கிடைச்சது. மீடியா நண்பர்கள்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு கிடைச்சது. நான் 2014 தேர்தலும் பார்த்திருக்கேன், 2019 தேர்தலையும் பார்த்திருக்கேன். சாதாரணமான குடிமக்கள் அவங்க அரசியலுக்கு கொஞ்சம் தூரமா இருப்பாங்க. நான் அவங்களையும் என்னுடைய நிகழ்ச்சிகள்ல சில தடவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது ஒரு மிகப்பெரிய அடையாளம். இந்த மாதிரி சமூக வாழ்க்கையில உள்ளவங்க தேர்தல்ல எங்களை சப்போர்ட் பண்ண வந்தாங்கன்னா, எனக்கு அதுல பக்தி உணர்வோட சூழல் தெரியுது. இந்திய பக்தி தெரியுது. சமூக பக்தி தெரியுது. அப்புறம் ஒரு விதத்துல பொலிட்டிக்கல் அவேர்னஸ் கிராஸ் ரூட் லெவல்ல இந்த தேர்தல்ல தெரியுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, 2019ஆம் ஆண்டு தேர்தல் ரெக்கார்ட் பிரேக் பண்ணோன்னு